ஒன்று ப்ரேயர் அட் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய பணியிலே ஜெபமா எப்படின்னு போட்டிருக்கு பார்ப்போம். A more literal translation of the first part of Colossians chapter 1 verse 29 is, "For this I labor to the point of exhaustion, agonizing." What a picture of prayer. So much of our praying is calm and comfortable, yet Paul exerted his spiritual muscles the way a Greek runner would exert himself in the Olympic Games. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த மாரத்தான் ரேஸ் போல் தெரியுது. வெள்ளையாக இருக்கா ஒரு பொண்ணு, அப்படியே ஓடி 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 வந்துக்கிட்டே இருக்கா. வந்து அப்படியே அந்த கோட்டை தாண்டினோடனே அப்படியே மயக்கமே போட்டு தரையிலே விழுந்துட்டான். 10 நிமிஷம் அப்படியே சுருண்டு கிடக்கா. அப்படியே மூச்சு அடித்து செத்துருவாங்கன்ற மாதிரி. அவர் 10 நிமிஷம் கழித்து அப்படியே வாட்சியை பார்க்குறேன். வாட்சியை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்து தண்ணி தலைமையிலலாம் ஊற்றுறாங்க. அந்த அளவுக்கு கிரேக்க ஒலிம்பிக் போட்டியிலையும் அப்படியே அயர்ந்து போகிற அளவுக்கு கடுமையாக உழைப்பாங்களாம். அது மாதிரி தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இறை வணக்கம் எப்படி இருக்கிறது? போகும்போது அப்படியே ஒரு சிலுவையை போட்டு அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. இல்லைன்னா காலையில் இருந்துச்சு ஒரு பைபிளை பார்த்துட்டு அப்படி தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. வேக வேகமாக அவசர அவசரமாக நிறைய சினிமா படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவசரமாக குளிச்சுட்டு போகும்போது அப்படியே அந்த படத்து மேலே ஒரு கையை வச்சு இப்படி சாமி கும்பிட்டு போகிறாங்க. 2 மைக்ரோ செகண்டு தான் சாமிக்கு. நம்ம போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணுறதும் ஏதோ ஒரு பாட்டு பாடுறோம், ஏதோ பைபிள் படிக்கிறோம், ஐயர் எந்தையோ சொல்கிறாரு கேட்குறோம், ஒரு பிரசங்க வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் பவுல் எப்படி ஜெபம் பண்ணார்னா, அந்த ஒரு தடகள வீரர் அயர்ந்து போகும் அளவுக்கு போராடி அவர் ஜெபிக்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதற்கான நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிருபை நடக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. This does not mean that our prayers are more effective if we exert all kinds of energy. தரையில் உருண்டு பரண்டு மடங்கழிச்சு. இப்போ நீங்கள் இந்த வேளாங்கண்ணிக்கெலாம் போனீங்கன்னா, புது வேளாங்கண்ணிலேருந்து பழைய வேளாங்கண்ணிக்கு முழங்கால் போட்டே நடந்து போவாங்க. அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக ரொம்ப பசியாக இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க, 40 நாள் விரதம் இருப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து போய் ஆண்டவனை வேண்டுவாங்க, அழுது பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். நாட் டஸ் இட் மீன் தட் வி மஸ்ட் ரெசில் வித் காட். அல்லது யாக்கோபை போல் போராடி ஜெயித்தான்ல. யாக்கோபு என்ன பண்ணான்? ஒரு நாள் அவன் மாமா வீட்டுக்கு போகிறான், அவங்க அண்ணனை ஏமாற்றிவிட்டு. அதான் நடந்துச்சு. எங்கே போடுறான் அவன்? யாக்கோபோட அப்பா பேர் என்ன? ஈசாக்கு. அவங்க அண்ணன் பேர் ஏசா. அவங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் ஆட்டுத்தோலை போத்திட்டு போய் அவங்க அம்மாக்காரியோட ஆலோசனையின் கூட பிறந்த அண்ணனே ஏமாற்றி விட்டான். அவன் சும்மா விடுவானா, மண்டையை பொழந்துருவான்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். லாபான் அப்படின்னா அவனுடைய மாமா வீட்டுக்கு ஓடுறான். போகிற வழியில் அவனுக்கு சொப்பனத்தில் கனவு வருது. அவர் ஆண்டவரோடு போக விட மாட்டேன்னு சொல்லி அங்கே சண்டை போடுறான். அந்த மாதிரி இறைவனோட நீங்கள் மல்யுத்த சண்டை போட்டு உருண்டு பிறண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு அதோட அர்த்தம் இல்லை. பிஃபோர் ஹி வில் மீட், பால் டிஸ்கிரைப்ட் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரைவிங். இட் வாஸ் காட்ஸ் பவர் அட் ஒர்க் இன் இஸ் லைஃப். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய விதத்திலே ஒரு கடுமையான முயற்சி. அதுதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலையும் செஞ்சார். நேற்று நம்ம படித்தோம்ல, அவ்வளோ ஈஸியாக அவர் ஆண்டவர் விட்டு போகல. நீங்கள் எனக்கு நன்மை செஞ்சீங்க, என்னுடைய வாழ்க்கையில் என் கூட இருந்தீங்க, எனக்குள்ளே இருக்கிறத நான் உணர்றேன்னு சொல்லி எனக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி அவரிடத்துல நான் இது மாதிரி செய்யணும்னு விரும்புகிறேன். உமக்காக நான் வேறு என்ன செய்யட்டும், நான் வேறு என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி போராடுறார். இந்த மக்களுக்காக அநேகரை நமக்கு பக்கமாக திருப்பணுமே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மிக கடுமையாக முயற்சிக்கிறாரு. இட் வாஸ் காட்ஸ் பவர் அட் ஒர்க் இன் இஸ் லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்படிங்கிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனாக நிறுத்தும்படிக்கு அவன் எவனாக இருந்தாலும் சரி, அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி
எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறேன். அவருக்கே தெரியுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு. அவருடைய வல்லமை அதான் இட் வாஸ் காட்ஸ் பவர் அட் ஒர்க் இன் ஹிஸ் லைஃப். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் உம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அதற்காக அவர் என்ன பிரயாசப்படணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். ப்ரேஸ் நாட் ட்ரைங் டு சேஞ்ச் காட்ஸ் மைண்ட். ஜெபம் என்பது இறைவனுடைய மனதை மாற்றி நமக்கு விருப்பமானதை இறைவன் செய்யும்படியாக செய்வதற்கான ஒரு வழி அல்ல. நிறைய பேர் இறைவனை கும்பிட்றதுக்கான காரணம் என்ன? நம்முடைய மனசில் ஒரு ஆசை நினச்சிக்கிறது. இறைவன் அந்த ஆசையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பது தான் மக்களுடைய வேண்டுதல். அதற்காக என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடித்து முடி போட்டு கடவுளுக்கு முடி இறக்கிறது, கன்னத்தில் அழகு குத்திக்கிறது, தீயை கடக்கிறது, இந்த மாதிரி பிள்ளைகளை நரபலி கொடுக்கறது, நான் விரதம் வேணா இருக்கேன் அப்படின்னு விரதம் இருக்கிறது. எதற்கு? என்னுடைய மனதிலே ஒரு ஆசை இருக்கிறது, அதை நிறைவேற்றும்படி இறைவனுடைய மனதை மாற்றுவது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? ப்ரேயர் இஸ் நாட் ட்ரைங் டு சேஞ்ச் காட்ஸ் மைண்ட். இட் இஸ் லேர்னிங் த மைண்ட் ஆஃப் காட் அண்ட் ஆஸ்கிங் அக்கார்டிங்லி. இறைவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன? நான் 2 நாளைக்கு முன்னாடி படித்தோம்ல, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் கேட்பது. The Holy Spirit constantly intercedes for us even though we do not hear His voice. நாம் ஜெபிப்பதற்கு முன்பே நமக்கு என்னது தேவை என்று நம்முடைய பரமபிதாவுக்கு தெரியும். நாம் எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். He knows the Father's will and He helps us pray in that way. பரிசுத்த ஆவியானவருக்கு பிதாவினுடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்ன என்று தெரியும். அந்த விருப்பத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய நோக்கமும் சிந்தனையும் எண்ணமும் எப்பொழுதுமே நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்கிற நன்மையான காரியங்களை பார்த்து மக்கள் பிதாவாகிய தேவனை போற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லாருக்கும் சொல்லுகிறோம். அந்த பொல்லாத அன்னைக்கு கூட ஒரு வசனம் படித்தோம்ல, இந்த அறியாத மூடர்களுக்கு நம்முடைய நற்செய்கைகளின் மூலமாக அவரை அறிவிக்கும்படிக்கு நாம் அதற்காக தான் பிறந்திருக்கிறோம். He knows the Father's will and He helps us pray in that will. There are times when we simply do not feel like praying. பல நேரங்களிலே நாம் ஜெபிப்பதே இல்லை என்பதை போல உணரத்தக்க குறிப்பான நேரங்கள் உண்டு. And that is when we must pray the most. அந்த மாதிரி நேரங்களில் தான் நாம் ஆலயத்திற்கு போய் ஆண்டவரிடத்திலே வருந்தி நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். The Spirit give us divine energy for prayer in spite of the way we feel. நம்ம எப்படி உணர்ந்தாலும், நம்முடைய உடல் எவ்வளவு வீக்காக இருந்தாலும், நம்முடைய ஆவி என்ன செய்து நமக்கு அந்த தெய்வீக பலத்தை தருகிறது, தெய்வீக சக்தியை தருகிறது. ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாத நாட்கள் போச்சுன்னா நாம் இறைவனை விட்டு வெகு தூரத்தில் தள்ளி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நீங்கள் ஜெபமோ வேத வாசிப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா வெறுமையான வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கையில் எந்த விதமான ஈர்ப்பும் உங்களுக்கு இருக்காது. பிறருக்காக வாழ்வது மட்டும்தான் இந்த வாழ்க்கை. சாதாரண இந்து மக்களை நீங்கள் எடுத்து கேளுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத விட்டு கேளுங்க, உயர்வான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. என்ன சார் உங்களுடைய நோக்கம்? நமக்காக என்னங்க வாழ வேண்டியிருக்கு? பிறருக்காக வாழ்வது தான் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவ அதுதான் சொல்கிறார். தனக்காக வாழ்கிற வாழ்க்கையே இல்லை. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணி விடுகிறார்கள். இல்லதே எனக்கு வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் பிறருக்காக வாழ்வது தான் எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனையும் தேர்விறகராக நிறுத்தும் படிக்கு எந்த மனுஷனுக்கும் நாங்கள் எல்லா ஞானத்தோடும் புத்தி சொல்லி இப்படி நாங்கள் ஆண்டவரை உபதேசம் பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இது ஒன்று தான் நம்முடைய நோக்கம். அதுதான் இங்கே அவர் சொல்கிறாரு. சம்திங் டு பாண்டர். என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய பணியிலே நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? இன் யோர் ப்ரேயர் லைஃப் ஆர் யூ மோர் லைக் அன் ஒலிம்பிக் மாரத்தானர், a long distance runner, an occasional sprinter or a coach potato? இது மாதிரி கேட்குறேன். நீங்கள் என்ன அப்படியே சும்மா பேருக்கு
ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களா? அல்லது ரொம்ப நேரம் போராடிக்கிட்டு இருக்கீங்களா? எங்கள் சர்ச்சில் முன்னெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணணுன்னு சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு ஆர்டர் இருக்குது. உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ணணும், இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணணும், தமிழ்நாடுக்காக ஜெபம் பண்ணணும், அப்புறம் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணணும், கடைசியில் நமக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பரம்பரை இருக்குது. நீங்கள் சிஎஸ்சி சர்ச்சில் ஆராதனைக்கு முன்பாக ஐயர் ஜெபம் பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா? எல்லா நாடுகளையும் அமெரிக்கா, லண்டன், ஜப்பான், இஸ்ரேல், உக்ரைன் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்தியா, மகாராஷ்டிரா, போஜ்பூரி எல்லா நாடுகளையும் ஜெபம் பண்ணுவாங்க. திரும்ப தமிழ்நாடு பூரா ஜெபம் பண்ணுவாங்க. திரும்ப சிஎஸ்சி சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. திரும்ப குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. திரும்ப தனிப்பட்ட மனிதருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி ஜெபம் பண்ணிட்டு வராங்க. இப்படி ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 4 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்களா? இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் மாதிரி 20 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது டக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுறீங்களா? பரவாயில்ல, எங்கள் பிதாவுடைய நாம் பரிசுத்த ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி டப்புன்னு முடிச்சுருவாங்க ஒரே நிமிஷத்தில். அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறீங்களா? அர்த்தத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?